வணக்கம். தன்னுடைய 24 மணி நேரத்துல 18 மணி நேரத்தை படிப்பிற்காகவே செலவு செய்தவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலுமே 64,000 புத்தகத்தை படிச்சு தேர்ந்தவர் இவர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தனிமனித நூலகம் வைத்திருக்கிற பெருமையை சேர்ந்தவர் தான் இவர். ஒருபடி மேலாக தன்னுடைய 2 கைகளாலுமே எழுதும் திறன் கொண்டவர். ஒரு முறை அவருடைய நண்பர் அவர் சந்திச்சு கேட்கிறாரு, நீங்க எப்பொழுதுமே படித்துக் கொண்டே இருக்கிறீர்களே, உங்களுக்கு சலிப்போ அல்லது களைப்போ ஏற்படாதா அப்படிங்கிறதுக்கு. களைப்பு ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு எப்படி பதிலளிக்கிறார் அப்படின்னா, படிப்பு என்பது ஒரு இனிப்பு சுவையை போன்றது. படிக்க படிக்க நமக்கு மீண்டும் அதில் ஆர்வம் தான் அதிகமாகும். எனவே எனக்கு படிப்பின் மீதான களைப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் உங்களுக்கு இதுல சலிப்பு ஏற்படாதா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னா, ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு சலிப்பு ஏற்பட்டால் முற்றிலும் மாறுபட்ட தலைப்பிற்குள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை பெருமைக்குரியவர் யாரு அப்படின்னா, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்ன மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான். அம்பேத்கர் வழி நடப்போம், அம்பேத்கரை போற்றுவோம். நன்றி.